Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதலில் திரு நந்தகுமார், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு நம்ம பிரித்து பேசலாம்னு யோசிக்கிறேன். கரூருக்கு பின்னான விஷயங்கள் நாள்தோறும் அரங்கேறி வருவதை நம்ம பார்க்குறோம். இதன் அரசியல் பகுதியாக கூட்டணி தொடர்பான விஷயங்களும் அரசியல் களத்தில் தொடர் பேசுபொருளாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மெல்ல தொடங்கியுள்ளன. அதை உறுதிப்படுத்தும் விதமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே அவருடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையில் நேற்று முன்தினம் அதை உறுதிப்படுத்துகிறார். நேற்று கூட மொடக்குறிச்சியில் கூட அந்த பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்கள் இதற்கு சாட்சி அப்படின்லாம் நிறைய ஊடகமான கருத்துக்கள் வருகிறது. இந்த பேச்சுக்கு உடனே டிடிவி பதைப்பதை நம்ம பார்க்கிறோம். திருமாவளவன் இது குறித்து கருத்துக்களை தெரிவிக்கிறார். இதுதான் இந்த கூட்டணியை மேலும் உறுதிப்படுத்துது. ஏன் இவ்வளோ பதைக்கிறார்கள், இந்த பதற்றமே இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சில கருத்துக்கள் இதன் மீது தொடர்கிறது. திரு நந்தகுமார், நம்ம எப்படி பார்க்குறீங்க? 2026 தமிழக தேர்தல் களம் மிகவும் அரசியலை கூர்ந்து நோக்கி கவனிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கற்பனையை கொடுக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே தான் என்னுடைய பார்வையும். தமிழக அரசியல் களம் கிமு கிபிங்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு முன்பு கரூர் சம்பவத்துக்கு பின்பு அப்படிங்கிற நிலை மாறி இருக்கிறது யதார்த்தமான உண்மை. நானே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன். விஜய் அவர்களுக்கு என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 10 to 15% வாக்கு வங்கி அவருக்கு இருக்கும், ஷூராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த 10 to 15ங்கிறதே பார்த்திங்கன்னா ஷூர் ஷாட்டாக ஒரு 15%ங்கிறது தாராளமாக இன்றைக்கி அவருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மேலே அவங்களுக்கு பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அபிமானமும் அவங்களுக்கு மேலே இரக்க குணமும் அனுதாபங்களும் ஆதரவும் பெருகி இருக்கிறது தான் நம்மளால் பறந்து விரிஞ்சு பார்க்க முடியுது. பெருகி இருக்கு. இது இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு எல்லாத்துக்கும் உச்சாணி கொம்பா முத்தாய்ப்பு வச்ச மாதிரி களத்திற்கு செல்லவில்லை, ஆறுதல் தெரிவிக்கவில்லை, முக்கிய நிர்வாகிகள் எங்கே சென்றார்கள் என்ற குழப்பம் தொடர்ந்து நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்தில் இன்னும் ஆதரவு பெருகி வருகிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று நடந்த வாதங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஜட்ஜுகள் கேட்ட கேள்வியுமே இது ஒரு பதிலாக இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே தமிழகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு ஈகோ சிஸ்டத்தில் அவங்க கட்டமைக்கப்பட்டது என்னென்னா விஜய் பயந்துக்கிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன சொல்லப்படுதுனாக்கா போலீஸ் அவர்களுடைய அனுமதியோடு தான் அவங்க தான் போக சொன்னாங்க. இது நான் முதல் நாள், அதாவது நிகழ்ச்சி நடந்த அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை நடந்த டிபேட்லேயே நான் சொன்னேன், விஜய் அங்கே இருக்கும்போதே அவர் மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் பார்க்கணும்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே காவல்துறை நீங்கள் இருந்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சது ஜீ தமிழ் நியூஸில் செய்தியாகவே வந்திருக்கு. அதையே நான் மேற்கோள் காட்டி நிறையா பேசியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல அவங்க பேசாமல் இருந்தனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணுங்காதும் எல்லாம் மூக்கு எல்லாம் வச்சு 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 ஒரு பூதாரகணமாக மாற்றினாங்க. இங்கே நம்ம உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததையும் இன்னைக்கு நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் நடந்த ஃபைண்டிங்ஸ்க்கு பூராமே, இங்கே கொடுத்த ஜட்ஜு கொடுத்த ஃபைண்டிங்ஸ்க்கு பூராமே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பெரிய ஏமாற்றம் அளிக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு விசாரணை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது இன்னும் விஜய் அவர்களுக்கு தாவேக்காக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாகவும் பெரிய மக்கள்கிட்ட அவங்களுக்கு நன்மதிப்பு பெறதாகவும் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த 15% மட்டும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு விஜயனால இன்னைக்கு ஆட்சியை பிடிக்குமான்னா அது $1 மில்லியன் கொஸ்டின் வாய்ப்பு இல்லை இன்னைக்கு தேதியில். அப்போ இன்னைக்கு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவ்வளவு சதவீதம் வாக்குகளை பெறுவார் என்பதே நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் பார்க்க முடியும். இப்போ கணிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே நம்ம கணிப்புல தானே பேசுறோம். இப்போ எலெக்ஷன்ல போய் ப்ரீ போல் சர்வேன்னு போடுறாங்க, எங்க ஓட்டு போட்டா போய் டப்பாவை திறந்தா பார்த்தாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு கணிப்பு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்கும், எனக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்காகட்டும் தாவேகா நிர்வாகிகளுக்காகட்டும் அந்த கட்சி தொண்டர்களுக்காகட்டும் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எண்ணம் ஒரே மனநிலை என்னன்னா எப்படியாவது திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணுங்கிறத அவங்களுடைய ஒத்த சிந்தனை ஒன்றுபட்ட சிந்தனையாக இருக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வரக்கூடிய சமூக வெளியில் அவங்க வைக்கக்கூடிய அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கும்போது அவங்களுடைய ஒரே பிரதான நோக்கம் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும்.
அப்படி அதுதான் அவங்களுடைய பிரதான அதை நான் நோக்கமா தனியாக இருக்கு. இருந்து என்னோடு கூட்டணி வரும்போது அதை நான் அகற்றுவேன் அப்படின்னு விஜய் பேசியது நம்ம அதான் நான் கேட்டோம். சொல்ல ஆனா வரேன். இப்போ இந்த அப்ப இன்னைக்கு சினோரியாவே மாறுகிறது அல்லவா? அப்ப இன்னைக்கு விஜய் மட்டும் தனியா நின்னாருன்னா இன்னைக்கு திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியுமானா அது $1 மில்லியன் கொஸ்டின். அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு கூட்டணி, விஜய் வந்து கூட்டணியை ஏத்துக்காத ஆளும் கிடையாது. அவர் முதல் மாநாட்டிலே சொல்றாரு கூட்டணிக்கு வந்து நம்ம தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஜய்க்கு வந்து இங்க பிரதானமா 2 வந்து வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒன்று, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸே வந்து முதல்ல வந்து விஜய் அவர்கள் அவங்க கட்சிக்கு வர வைக்க முயற்சித்ததாகவும் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசினதாகவும் இப்போ கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் ராகுல் காந்தி வந்து விஜயை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு திமுகவினருக்கு வந்து எரிச்சல் ஊட்டுங்கிறது ராகுல் காந்திக்கு தெரியும். தெரிஞ்சே தான் அவர் அங்கே பேசுகிறாரு. சமீபமாக வந்த காங்கிரஸுடைய கிரீஷ் சோடங்கர் கூட என்ன பேசுகிறாரு, 125 தொகுதியில் நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். KS அழகிரி என்ன சொல்றாரு, எல்லாம் நம்மளை புளிஞ்சு சார பூரா ராகுல் காந்தி பேசியதை ஏன் நீங்க வந்து அரசியலாக முடிச்சு போடுகிறீர்கள்? அது வந்து ஒரு courtesy கால் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா, கட்டாயமா. அதுக்கு நான் இப்ப உங்க ஸ்டுடியோவிலே வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் சல்யூட் வச்சிருக்கேன். அந்த மாதிரி கூப்பிட்டு பேசுனது என்னன்னா, இன்னைக்கு வந்து அது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ திமுகவுக்கோ எரிச்சல் ஊட்டுன்னு தெரிஞ்சா கூட அதை பத்தி அவர் பொருட்படுத்தாம மனிதாபிமான அடிப்படையில் ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதை ஒரு அரசியல் பார்வைன்னு பார்க்கும்போது கட்டாயமா இன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க காங்கிரஸ் கட்சியில பேசுறது பூரா இப்ப கூட சமீபமா கூட உதயநிதி போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் என்ன பேசுறாரு, இதுல திண்டுக்கல்ல ஒரு கல்யாணத்துல கை நம்ம கூட தான் இருக்கும், நம்மை விட்டு போகாது. அப்ப ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு குளறுபடி அங்க இருக்கிறனால இந்த டைலாக்கே வருது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அவங்களோட வரும்போது சப்போஸ் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது. அது வந்து ஒரு அடுக்கி வச்ச சீட்டு கட்ட ஒரு கட்ட உருவனீங்கன்னு அப்படி பொது எல்லாம் உழவும் பாருங்க அந்த மாதிரி. அப்போ இந்த காங்கிரஸ் வந்து வெளியே வந்து தாவேகா கூட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது திமுகவை சேதாரப்படுத்தி டெசிமேட் பண்ணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோணத்தை வெளிப்படுத்துகிறீர்கள், நான் மிக சரியா புரிஞ்சுக்கிறேன். ஆனா இருப்பது என்பது அதிமுக தாவேகா கூட்டணி விஜய்க்கு இருக்கக்கூடிய நீங்க சொல்றது அது மொத்தமா கதையே மாறுது. இல்ல நான் வரேன். நான் விஜய்க்கு 2 வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன். ஒன்னு காங்கிரஸ்னுடைய வாய்ப்பு. அப்ப இந்த காங்கிரஸ் வாய்ப்பு வந்தாலும் திமுக தோத்து போகும், அதுல மாற்று. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்றது சிறுபான்மையினருடைய வாக்கு. அப்ப திமுக கூட்டணிக்கு இன்னைக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கிறதே திமுகனால கிடையாது, காங்கிரஸ்னால. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப இந்த கூட்டணிக்கு போகும்போது இப்ப திமுக சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நாங்க 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம்ட்டு. சப்போஸ் விஜய் அவர்கள் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில போய் இணைந்தார்னா ஸ்வீப். திமுக இந்த 2 ஆப்ஷன்ல விஜய் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சியா 2026ல வருமாங்கிறதே சந்தேகம். அது காங்கிரஸ் கூட போனாலும் சரி, இல்ல அதிமுக பாரதிய ஜனதா கூட போனாலும் சரி. இந்த ஒரு முடிவு, கூட்டணிங்கிற ஒரு முடிவு, இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து விஜய் தேர்ந்தெடுத்தார்னா கூட 2026ல திமுக எதிர்க்கட்சியா கூட இருக்கிறதுக்கு பெரும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு. அப்ப எப்ப இங்க ஒரு கேள்வி வரும்னா, இவங்க வந்து நம்ம கரூர் சம்பவத்துக்கு பிறகு இதை நம்ம பூடகமா பேசணும் நந்தகுமார். ஆனா இப்ப ரொம்ப அது வந்து அந்த பிடி இறுகி இருக்கிறது இல்லையா? இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த கொடியை பார்த்து அவர் வெளிப்படுத்திய கருத்து மகிழ்ச்சியை நம்ம பார்த்தது. அதுக்கு பிறகான நிறைய அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா? நான் அதை கேட்குறேன். இல்லை, அதான் இப்போ நீங்கள் அதிமுகவாகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும் ஆரம்பத்திலிருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய கட்சி யாருனாலும் எங்களோட வாங்க. அது ஆரம்பத்திலேருந்தே அவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அழைப்பு தான், இது புதுசாக இல்லை. இப்போ வந்து இந்த கரூருக்கு பின்பாக நடக்கக்கூடியது என்னன்னா, சில தாவேகா தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவங்க கொடி எடுத்துட்டு போறாங்க. நம்ம பேசக்கூடிய இந்த நொடி வரை தாவேகா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இது வந்து தொண்டர்கள் மௌனம் இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தலைமை எதுவும் சொல்லல. ஆனா சில மறுக்கவும் இல்லை, அவங்க வந்து ஆமான்னு சொல்லல. அப்ப இந்த மாதிரி ஒரு மௌனம் நிலவுது. அப்ப வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து என்ன, அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு ஒவ்வொரு தாவேகா தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதான சிந்தனையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல போகும்போது என்ன வரும்னா, இந்த கொள்கை அரசியல் எதிரி கொள்கை எதிரிங்கிற ஒரு வாதம் வந்து வர வைக்கும். இப்போ கொள்கை எதிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவும் கம்யூனிஸ்டும் எடுத்துக்கங்க. சண்முகம் அவர்கள்ட்ட வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க, திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்குறாரே, நீங்க திமுக கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது சண்முகம் ஐயா என்ன சொல்றாருன்னா, எங்க கொள்கை வேற, திமுக கொள்கை வேற. நாங்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சி.
திமுக கூப்பிட்டு எங்களை ஆட்சியில பங்கு எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்கன்னா கூட நாங்க எடுத்துக்க மாட்டோம். அப்ப இவங்க 2 பேரும் கொள்கை எதிரிகள். புரியுதா? கொள்கை எதிரிகள் கூட்டு சேர்றாங்க. அடுத்தது அரசியல் எதிரிகளுக்கு வாங்க. அண்ணா திமுக, திமுக இவங்க 2 பேருமே திராவிட கொள்கை எதிரியா தான் பார்க்கணும் நந்தகுமார். ஆமா, பின்ன என்ன? ஒரு கொள்கை முதலாளித்துவ எங்களுடைய பாலிசி இது, அவங்க பாலிசி அப்படின்னு பார்க்க கூடாது. அப்படிதானே அது. அதைத்தான் நான் சொல்றேன். நாங்க முதலாளி நலன் சார்ந்த கட்சி, நாங்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, அவங்க முதலாளிகள் நலன் சார்ந்த கட்சினா இது நேர் எகென்ஸ்டா தானே இருக்கு. அப்ப நீங்க அரசியல் எதிரிக்கு வாங்க. இன்னைக்கு அண்ணா திமுகவும் திமுகவும் திராவிட சித்தாந்தத்தில் தான் இருக்கு. கொள்கை ரீதியா பெரிய வேறுபாடுகள் கிடையாது. ஆனா நேர் எதிர்கோட்டில் அரசியல் எதிரிகளா இருக்காங்க. ஆனா அரசியல் எதிரிகள் ஒன்று சேர முடியுமா? இங்க வந்து சேர முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க அரசியல் கொள்கை எதிரினா கூட கொள்கை எதிரிகள் ஒன்று சேர்றதை பார்க்க முடியுது. அரசியல் எதிரிகள் ஒன்று சேர்றதை வந்து அந்த அளவுக்கு பிரதானமா இல்லை. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்க காங்கிரஸ் உடன்பட்டாங்கன்னா காங்கிரஸ் கூடயும் போகலாம், இல்லைன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூடயும் போகலாம். இந்த 2 முடிவில் எந்த முடிவு எடுத்தாங்களாலும் 2026 திமுக வந்து எதிர்க்கட்சியா கூட இருக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து விஜய் அவர்கள் முடிவு வந்து தள்ளப்படும். என்ன காரணம்னா இது வரைக்கும் அவங்க தனியா நிக்கலாம்னு கூட ஒரு ஐடியால இருந்திருக்கலாம். ஆனா தனியா நின்னு அப்படிதான் பிரகடனப்படுத்தினாரு. இல்ல, அவர் ஆரம்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சிக்கே நம்ம தயாரா இருக்கிறோம்னு சொன்னார். எந்த இடத்துலயும் அவர் கூட்டணியை எந்த காலகட்டத்திலையும் அவர் தலைமையில் ஆமா அதை சொன்னார். ஆனா கூட்டணியை மறுதளிக்கல. ஆனா இப்போ வந்து அவங்க யோசிப்பாங்க, நமக்கு இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம், நம்மளை இந்த அளவுக்கு கட்டம் கட்ட பார்த்ததுக்கு அப்புறம், நம்ம இன்னைக்கு தனியா நின்று ஏதாவது ஒரு காரணத்துல ஒரு இன்ச் 1 மில்லிமீட்டர்ல திமுக திருப்பி ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளே காரணமாயிட்டா அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத அவங்க உணரக்கூடிய வாய்ப்பு இப்ப அவங்களுக்கு இருக்கும். அப்ப அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு கூட்டணியை நோக்கி தாவேகா போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அவங்களுக்கு வந்து காங்கிரஸும் சாய்ஸ் இருக்கு, அதிமுக பாரதிய ஜனதாவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கூட போறாங்களா இல்ல வந்து அதிமுக கூட போகவே மாட்டாங்க, அங்க வந்து கொள்கை எதிரின்னு சொல்றாங்கிறது அதுக்காக தான் நான் விளக்கம் கொடுத்தேன். இன்னைக்கு எப்படி வந்து திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் ஒரே கூட்டணியில இருக்குது, இந்தியா கூட்டணியில் இருந்தவங்க பூரா என்ன ஒரே கொள்கையை சார்ந்தவங்களா? கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒரே கொள்கையை சார்ந்ததா? அவ்வளவு விடுங்க. இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது? இதே காங்கிரஸ் எதிர்த்து தானே சார் நீங்க கட்சி கட்டினது. ரொம்ப பின்னால போயிட்டீங்க. ஆமா, எப்படியா இருந்தா கட்சி ஆரம்பிக்கிறதுடைய மையப்புள்ளி என்ன? காங்கிரஸை எதிர்க்கணும், அந்த கொள்கையை தோற்கடிக்கணும் தானே. அப்ப நீங்க எந்த கொள்கையை எதிர்த்து கொள்கை எதிரியா நீங்க நினைச்சு திமுகவை கட்சி கட்டினீங்களோ அந்த காங்கிரஸ் கூட தானே நீங்க இன்னைக்கு கூட்டணியில் இருக்கீங்க. So politics have no relation to morals. ஆமா, அப்ப இந்த கொள்கை எதிரிங்கறவங்க இன்னொன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 21 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக திமுகவான வெற்றி வாய்ப்புகள் வந்து 5.70 விழுக்காடு தான். 5.70% தான் டிஃபரன்ஸ். அதாவது அந்த வாய்ப்பை மீண்டும் தந்து விடுவார்களா அல்லது அது நகர்வதை தாவேகா விரும்பாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பேசலாம். நீங்க அந்த நீங்க நம்பர்ல வந்தீங்கன்னா கூட, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ, அதாவது 2024 இருந்த என்டிஏ கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அப்படியே இருக்குமானால் அதை நீங்க 2021 நம்பர்ல வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் வெறும் 2.81. அப்ப இந்த அளவுக்கு தான் வாக்கு வித்தியாசம். அப்ப இந்த இடத்துல விஜய் வந்து அந்த இடத்துல போறாருன்னா கம்ப்ளீட் ஸ்வீப். அதான் நான் சொன்னேன். இப்ப இவங்க சொல்ற மாதிரி வந்து 200ங்கிறதெல்லாம் இல்ல, நீங்க எதிர்க்கட்சியா கூட உட்கார முடியாது. ஏன்னா ஏற்கனவே திமுக வந்து எதிர்க்கட்சி இல்லாத அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட போகும்போது அந்த நிலைமையை பார்த்தமா இல்லையா? அந்த மாதிரி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி கூட ரிப்பீட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசலாம்.